ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம என்சிஆர்டி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.4ல உள்ள 8th ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். இதுல ஒரு ப்ரூஃப் சம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவை கொண்டு வர போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா sin a + cosecant a ஹோல் ஸ்கொயர் cos a + secant a ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட் படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு தான் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ sin ஸ்கொயர் a + cosecant ஸ்கொயர் a + 2 sin a cosecant a கிடைக்கும். ப்ளஸ் இங்கேயும் அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா cos ஸ்கொயர் a + secant ஸ்கொயர் a + 2 cos a secant a கிடைக்கும். இப்போ இதை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ இது எல்லாமே எதில் தான் இருக்குது? அடிஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் பார்த்தீங்களா, sin ஸ்கொயர் a + cos ஸ்கொயர் a ஓட வேல்யூ என்ன? 1. நமக்கு அது டைரெக்டாகவே தெரியும். அது டைரெக்டாக என்ன பண்ணிடலாம்? சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே cosecant ஸ்கொயர் secant ஸ்கொயர் இருக்குது. அதுக்கான ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். cosecant ஸ்கொயருக்கு என்ன வரும்? 1 + cot ஸ்கொயர்னு வரும், cot ஸ்கொயர் a. ப்ளஸ் அதே மாதிரி secant ஸ்கொயருக்கு 1 + tan ஸ்கொயர் aன்னு வரும். அதையும் என்ன பண்ணிக்கிறோம்? இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். தென் இங்கே ஒரு ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூக்கு என்ன பண்ண போகிறோம்னா 2 sin a. cosecant a என்னன்னு எழுதலாம்? 1/sin a எழுதலாம். ஸோ அதை இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோம்? சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த டேர்முக்கு 2 cos a. secant a என்னன்னு எழுதலாம்? 1/cos aன்னு எழுதலாம். ஸோ அதை இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோம்? சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபைனலாக இந்த sin a கேன்சல் ஆகிடும். இங்கேயும் cos a கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இங்கே 2ங்கிற வேல்யூ மட்டும் தான் இருக்கும். இங்கேயும் 2ங்கிற வேல்யூ தான் இருக்கும். ஸோ 2 + 2 4, 4 + 1 5, 6 7. ஸோ டோட்டலாக நமக்கு 7ங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. 7 ப்ளஸ் இங்கே ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது? cot ஸ்கொயர் a, tan ஸ்கொயர் a. இதானே அவங்க ப்ரூஃப் பண்ண சொன்னது. நம்ம ரொம்பவே ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.